தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு மின்சார வாரியத்தினுடைய வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த 25 ஆண்டுகளுக்கான அறிக்கையாக அது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். பல விஷயங்கள அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேசிட்டே வராரு. அப்போ சொல்றாரு, கிட்டத்தட்ட 1,80,000 கோடி ரூபாய் எங்கேன்னே தெரியல, விஞ்ஞான ஊழல் நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஒரு கண்டக்டர் வாங்குறதுல இப்பதான் நாங்க கண்டுபிடிச்சோம் 1048 கோடி ரூபாய்க்கு அதுல டெண்டர்ல பிரச்சனை இருக்கு. 9 டெண்டரை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், கேன்சல் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. கிட்டத்தட்ட 65,000 ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகள்ல ஒரு 343 பேர் தான் அங்க பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒருத்தரை ஒருத்தரே ஒரு 4-5 பேரோட வேலையாவது சேர்த்து செய்யறாங்க. அந்த அளவிற்கு பணிச்சுமை இருக்கிறது அங்க இருக்கிறவங்களுக்கு அப்படின்ற பல விஷயங்களை சொல்றாரு. கொள்முதல்ல தான் நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த கொள்முதல் பிரச்சனை தான் நாங்க முதல்ல ஃபோக்கஸ் பண்றோம். எந்த அளவிற்கு இந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் போடுற இடங்கள்லாம் பிரச்சனையா இருக்கு. ஸோ அதை லாங் டேர்மா மாத்துறதுக்கு, அதை பைசாவை குறைத்து வாங்குவதற்கான அந்த முயற்சியை நோக்கி நாங்கள் பயணிக்க போறோம்னு இப்படி பல விஷயங்கள்ல, அதாவது அவர் சொல்றது பார்த்தா ஸ்டார்டிங் ஃப்ரம் மீட்டர் டு டிரான்ஸ்ஃபார்மர்னு எல்லா பக்கமும் ஊழல் நடந்திருக்கிறது. அதுவும் அவர் டைரக்டாவே குற்றம் சாட்டுறாரு. ஒரு ஷேடோ, அதாவது அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் பதில் சொல்லணும்னா கூட அதற்கு பின்னாடி இருந்த ஷேடோவா யார் இருந்தாங்களோ அவங்க இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்கள் தான் இந்த அளவிற்கு இதுல ஊழல் நடைபெற்றதற்கான ஒரு காரணமாக இருந்திருக்க கூடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன் வைத்திருக்கிறார். இப்போ பேசக்கூடிய விஷயங்களும் இந்த 2026-27 பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற விஷயங்களையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறத பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கும் மேல நாங்க பணியிடங்களை நிரப்ப போறோம். இந்த வருடமே அதை செய்ய போறோம். அதுல ஒரு 5,000க்கு அவங்க ஏற்கனவே சொன்னது செய்யல. அதையும் சேர்த்து ஒரு 20,000க்கு மேல நாங்க பணி நியமன ஆணைகளை வழங்க இருக்கோம். பாத்தீங்களா, இப்ப 2 நாள் முன்னாடியே நம்ம வழங்கணுமே, நேற்றைக்கு வழங்கணுமே அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்றாரு அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப உண்மையிலேயே ஊழல் ஒழிந்து விடுமா? மின்வாரியத்தை பொறுத்த வரைக்கும், மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நஷ்டத்திலிருந்து கொஞ்சமாவது முன்னேறி ஒரு பிரேக் ஈவனோ ஒரு லாபத்தை நோக்கியோ அது பயணிக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இது சாத்தியமா அப்படின்னு தான் இன்னைக்கு கேட்க இருக்கோம். நம்மோடு 3 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. இணையம் வழியாக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆதித்தன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். மற்றும் நம்மளுடைய ஸ்டுடியோவில் இணைஞ்சிருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சரத்ராஜன் அவர்கள். வணக்கம். மற்றும் இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் மின்வாரிய ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரி திரு நாகல்சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாகல்சாமி சார், உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்கணும்னுட்டு எப்படி பாக்குறீங்க? ஒரு 25 ஆண்டுகளுக்கான ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2001 இருந்து 2026 வரைக்கும் விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பிட்டு பார்த்தோம்னா 2021 இருந்து 26க்குள்ளர பாத்தீங்கன்னா வருவாயும் அதிகம், செலவும் அதிகம், கடனும் வாங்கியிருக்காங்க. இருந்தும் ஒரு பற்றாக்குறையான ஒரு நிலை அப்படின்றத அமைச்சர் ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிறாரு. எப்படி பார்க்கறீங்க இந்த ஒட்டுமொத்த வெள்ளை அறிக்கையை? அவர் சொல்லியிருப்பது உண்மைதான்ங்க. இந்த 5 ஆண்டு காலத்துல அவங்க 2022 அவர்கள் கட்டண உயர்வு கொடுக்கும் போது கூட அவர்கள் அடுத்த ஆண்டிலிருந்து லாபத்தில் நடக்கும் என்கின்ற கணக்கில் தான் அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அந்த கணக்கும் பொய்யாகிவிட்டது. ஆண்டுதோறும் 10,000 கோடி என்று நஷ்டத்திலே நடக்கும்போது அவர் சொல்லுவது போல அதில் ஏதோ மர்மம் இருப்பதாகத்தான் தெரிகிறது. அதை கண்டுபிடிப்பது ஒன்றும் கடினமாக இருக்காது, நிச்சயமாக கண்டுபிடிக்கலாம். இது ஒரு நல்ல முயற்சி. இது தமிழகத்திற்கு ஒரு மின்சார வாரியத்தை சுத்தப்படுத்தி அதை மக்களுக்கான ஒரு நிறுவனமாக, மக்கள் அதிகம் துன்பப்படாத, மக்களுக்கு அதிக சுமை கொடுக்காத ஒரு நிறுவனமாக இதை மாற்ற முடியும் என்பதற்கு அவர்கள் முயற்சிகள் நமக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுகின்றன.
நாகல்சாமி சார், ஒரு நம்ம ஆட்சி மாறும் பொழுதே இந்த மாதிரியான பொதுவாக ஏதாவது ஒரு துறையிலேயோ இல்ல தமிழகத்தோட நிதி நிலைமை குறித்தோ ஏதோ ஒன்று வழக்கமாகவே பேசுவாங்க, அரசியல் ரீதியாக பேசுவாங்க. இந்த இடத்துல இது பிரச்சனை இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனா அதற்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம திரும்பியும் அதே இடத்துல போய் அதே பாயிண்ட்ல தான் நம்ம நிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். 25 வருடமா அந்த தரவுகளும் நமக்கு அதை தான் சொல்றதையும் நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பற்றாக்குறைங்கிறது அதிகரிச்சுட்டே போகுது. கடன்றதும் மின் வாரியத்துல அதிகரிச்சுட்டே போகுது. அப்போ இதுவும் முழுசா மாறும் அப்படின்னு எப்படி நம்ப முடியும்? இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுமா? ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம் என்று வந்திருக்கின்ற இவர்கள் நிச்சயமாக அந்த ஊழலையும் கண்டுபிடித்து நிறுத்துவார்கள். அந்த நிறுத்துவதன் மூலமாக அந்த நிறுவனத்தையும் நன்கு வலுப்படுத்த முடியும். மக்களுக்கும் அதனுடைய பலனை கொண்டு சேர்க்க முடியும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் ஒவ்வொருவரும் பேசுவதோடு நின்றுவிட்டால் அந்த நிறுவனம் நிலை பெறாது. பேசுவதோடு மட்டுமல்ல, எதை சொல்லுகின்றார்களோ அதை செய்யும் பொழுதுதான் அந்த ஒரு நிறுவனத்திலே ஊழல் நடக்கிறது என்றால் அந்த ஊழலை நிறுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். அந்த ஊழலை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளையும் செய்ய வேண்டும். இந்த புதிய அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை செய்வது போலதான் தோன்றுகிறது. எனவே இவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை வருகிறது. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நான் நிச்சயமாக இது மக்களுக்கு நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். ஊழலை ஒழித்தால், ஊழலை குறைத்தாலே மக்களுக்கு பெரிய அளவிலே ஒரு நன்மை செய்ததாக இருக்கும். அவர்களுடைய கட்டண உயர்வு, அவர் மக்களிடமிருந்து வாங்கக்கூடிய லஞ்சம், இவைகளெல்லாம் குறையும் போது மக்களே மகிழ்ச்சி அடைவார்கள். இது சாத்தியமானதுதான். ரைட். இந்த இடத்துல சரத்ராஜன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, இது கிட்டத்தட்ட இவ்வளவு நாளா ஒரு நஷ்டத்துல இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு துறையாகத்தான் நம்ம பார்க்கிறோம், மின்சார வாரியத்தை பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2026-27 பட்ஜெட் எஸ்டிமேட்டை போட்டு பார்த்தாங்கன்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் ரொம்ப குறைவான ஒரு 2000 கோடி கேப் தான் வச்ச மாதிரி ஒரு அவுட்லே காமிக்கிறாங்க. இது இது எப்படி இது லெட்டர்ல பாசிபிள், ரிட்டர்ன்ல பாசிபிள், ரியாலிட்டியில பாசிபிலிட்டி? கண்டிப்பா ரியாலிட்டியில பாசிபிள்ன்றனால தான் இந்த வெள்ளரிக்கையை அவங்க விட்டது. ஏன்னா நீங்க கடந்த ஆட்சியா இருக்கட்டும், அதுக்கு முந்தைய ஆட்சியா இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மின்சார வாரியத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது இன்னொரு விஷயமும் இன்னைக்கு சொன்னார். என்ன சொன்னார்னா, 4 பேர் ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலையை 4 பேர் செஞ்சுட்டு இருக்காங்கன்றது உண்மைதான். ஏன்னா அங்கே காலி இடங்களை நிரப்பலை, ஏன்னா பணியாளர்களை நியமனம் செய்யலை. அதெல்லாம் செய்யாமல் எல்லாருமேலேயும் ஒர்க் எஃபர்ட் போட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான நிறைய ஒப்பந்த பணியாளர்கள் இருக்கிறாங்க. நான் புரிஞ்சுக்கிறேன் நாகல்சாமி சார், ஒப்பந்த பணியாளர்கள் இருக்கிறாங்கல்ல, பற்றாக்குறை இருந்தாலும் இவங்க சொல்ற கணக்கு கரெக்டா டேலி ஆகுதா? ஏன்னா 74,414 ஒப்பந்த பணியாளர்களையும் சேர்த்து தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல அது ஸ்டாஃப், அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபே இவ்வளவு பேர் இருக்காங்க, மற்றும் ஒப்பந்த பணியாளர்களை வச்சு மேனேஜ் பண்றாங்களா? எப்படி நடக்குது சார் அது? அநேகமாக இது ஒப்பந்த தொழிலாளர்களையும் சேர்த்ததான் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். என்றால் நடுவில் அவர்கள் புதிதாக அவர்கள் வேலைக்கு யாரையும் எடுக்காததினால் ஆண்டுதோறும் அவர்கள் ஓய்வு பெறுகின்ற உறுப்பினர்களுக்கு பதிலாக புதிய நபர்களை அவர்கள் நியமிக்காததன் காரணமாக இந்த ஒரு கேப் ஏற்பட்டிருக்கும். அது இப்போது 20,000 பேர் அவர்கள் நியமிக்கிறார்கள் என்று சொல்வது வரவேற்கத்தக்க ஒரு தான். 74,000 என்பது இவர்களையும் சேர்த்துத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒப்பந்த பணியாளர்களையும் சேர்த்ததாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஓகே. அப்ப அந்த இடமே உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு வராதா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவங்க லாஸ்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ரிட்டையர்ட் ஆகுறாங்க பாருங்க. இப்போ இந்த போர்மேன்லாம் ரிட்டையர்ட் ஆகிற போர்மேனை அவங்க ரிட்டையர்ட் ஆனாலும் இவங்களை இவங்க கீழே கான்ட்ராக்டில் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரை வேலைக்கு இவங்க அணைச்சி, இப்போ நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் நிறைய பேர் இது ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா, இவங்க வெள்ளரிக்கை விடுறேன் அப்படின்னும் போது ஏன் விட்டாங்கன்னா, தொடர்ந்து கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உயர்வு இருந்தாலும் அதுக்குரிய இன்றைக்கி என்ன கேட்குறாங்கன்னா, என்ன உயர்வு படுத்துனாலும் ஓரளவு பேலன்ஸ் ஆகிருக்குமே, ஏன் பேலன்ஸ் ஆகலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. பேலன்ஸும் இவங்களால் பண்ண முடியாததுனால இப்போ என்ன ஒரு சொல்யூஷன் கொண்டு வராங்கன்னா,
இது காலி இடத்துல இருக்கவங்க எல்லாரையும் கொண்டு வந்து சரி பண்ணிட்டு அதுக்குரிய வேலைகளை உற்பத்திக்கு மின்சார இல்ல உற்பத்தி இப்ப மின் தடை இப்போ சமீப காலமா ஒரு பெரிய பிரச்சனையா இந்த ஆட்சி அமைந்தவுடன் நிறைய வந்தது. அதற்கு வந்து காரணங்கள் என்ன சொல்லப்பட்டாலும் பாதிக்கப்பட்டது என்னமோ மக்கள் தான். மக்கள் காரணம் என்னவா வேணா இருக்கட்டும். ஸோ அதை வந்து ஒரு சமாளிப்பதற்காக இப்படி ஒரு வெள்ளை அறிக்கை இப்ப பண்ணி ஒரு திமுக மேல ஒரு திசை திருப்பி இது விடப்படுகிறதா? இது வந்து அரசியல் நோக்கத்தோட இருக்கா? நிச்சயமா அது கிடையாது மேடம். ஆக்சுவலி வந்து இது வந்து திமுக மேல பழி சுமத்துவதோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றேன்னா, மின்சாரம் என்பது நிறைய விஷயம் பார்த்துக்கோங்க. அங்க என்ன நடக்குதுன்றத வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. அப்படி வேலை செய்ய ஆள் இருந்தாலும் நீங்க பார்த்துருப்பீங்க, ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன பண்றாங்க, ஃபியூஸ் கேரியர் திருடுறதை பார்ப்பீங்க. அந்த ஃபியூஸ் திருடினதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை, அப்புறம் ஒரு சட்டமன்றத்தில் கூட பேசுனாங்க, காலையில ஃபியூஸ் கேரியர் திருடினா எப்படிங்க கரண்ட் ஈவினிங்கில் போச்சு அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணி அது கரெக்டாக 7 மணிக்குனா கரண்ட் போயிருமா அப்படின்றது இவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது சொல்கிறேன்னா, மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அது வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இன்னைய வரைக்கும் சரியாக இல்லை. அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதும் கிடையாது. ஏன்னா மின்சாரத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இவங்க எதுவுமே தேவையான விஷயங்களை கொண்டு வந்து இவங்க வைக்கலை. மின்சாரத்துக்கு கரெக்டாக வந்து மக்களுக்கு போய் சேர்றதுக்கு இப்போ எடுத்துக்காட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ காலையில் போதுன்னா இப்போ மாற்றதான் வந்திருக்கு. ஏன்னா தொடர்ந்து ஆட்சி ஆரம்பித்ததுலேருந்து, தாவேக ஆட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்னைய வரைக்குமே தொடர்ந்து முதல் ஒரு 2 வாரம் கரண்ட் இல்லைன்னு சொன்னாலே ஏகப்பட்ட நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே கரண்ட் இல்லை, ஷெடோனு, ரோட் ஸ்ட்ரைக்கு அப்படி தான் சொல்லி நிறைய என்ன பண்ணுறாங்க, போட்ரஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது ரியாலிட்டி தானே. இல்லை, ரியாலிட்டியே நடந்தது. ஆனால் ரியாலிட்டியே நடந்தது. ஆனால் இப்போ நீங்கள் அதுக்கு அப்படியே பாருங்கள், இப்போ கரண்ட் வந்து சீராக கொடுக்குறாங்க. ஏன்னா கரண்ட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 10 நிமிஷம் போச்சு ஷெடோன்னா அது ஓகே. இப்போ இது பண்ணப்பட்டிருப்பது வந்து கண்டிப்பா வெளியில இருந்து பர்ச்சேஸ் பண்ணப்பட்ட ஒரு மின்சாரம். ஏன்னா 3495 தான் சொல்றாரு வந்து நம்மளுடைய ஓன் ப்ரொடக்ஷன். இது எல்லாமே நம்ம வந்து ஒண்ணு மத்திய அரசிட்ட இருந்து வாங்குறோம், இல்ல மற்ற மாநிலங்கள்ட்ட வாங்குறோம், இல்ல தனியார்ட்ட வாங்குறோம். இதுதான் நம்மளுடைய பேட்டர்னா இருக்கு. அப்படின்னா இப்ப நீங்களும் இப்ப அவசரத்துக்கு அதை வாங்கி தானே செயல்படுத்திருப்பீங்க. அதை தானே திமுக அரசும் செய்திருக்கிறது. அப்ப அவங்க தடையில்லா மின்சாரம்னு ஒரு விஷயம் இந்த 5 வருடங்கள்ல முதல் ஆட்சியில அவங்க வந்து மின்வெட்டுனாலதான் அந்த எலெக்ஷனே அவங்க ரிசல்ட்டே போச்சுன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த இப்ப வரும்பொழுது அந்த ஆட்சி காலத்துல அவங்க அதை சரி செய்து இருக்கிறாங்கன்னு தானே பார்க்க முடியாது. அப்ப வெளியில இருந்து தானே வாங்க முடியும். ப்ரொடக்ஷன் இல்லைன்னா தடையில்லா மின்சாரம்னு சொல்லிட்டு அந்த மின்சாரத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஊழலா செஞ்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா 1047 கோடி வந்து எங்க சோலார் பேனல்ல எவ்வளவு பெரிய ஒரு ஊழல், சோலார் பேனல் ஒப்பந்தத்துல 9 ஒப்பந்ததாரர்கள் எப்படி ஊழல் பண்ணாங்கன்னு வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லா வந்து வெள்ளரிக்கையில வெளியிட்டிருக்காங்க. அந்த விஷயம்லாம் அமல்படுத்தியிருந்தா இந்த கரண்ட் நம்ம போயிட்டு சீர் பண்ணியிருக்கலாம். அதுதானே உண்மை. ஏன்னா இல்ல இவ்வளவு நாளா ஒரு 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 இப்ப பாருங்க 5 ரூபாய் 39 பைசா 69 பைசா என்ன வேணா வச்சுக்கோங்க. இப்ப அதுல இருந்து எப்படி நீங்க குறைச்சு வாங்க முடியும்? இது எப்படி யாரு கொடுப்பாங்க? எப்படி பிராக்டிக்கலி இது பாசிபிள்? நீங்க சப்ஸ்டேஷன் ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு நீங்க கொண்டு வர்ற வரைக்கும், அதாவது ஆட்சியில வந்து அவங்க ஆரம்பிக்கும் போது 423 சப்ஸ்டேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க திமுக ஆட்சி காலத்துல. அதுல 32 தான் இப்ப கமிஷன்டே ஆயிருக்கு, 121 ப்ராசஸ்ல இருக்குன்னு பாக்குறோம். அப்ப நீங்க வந்து அதெல்லாம் ரெடி ஆகி அதுக்கப்புறம் வந்து அப்புறம் நீங்க உருவாக்குறதெல்லாம் வந்து தானே மின்சாரம் வரணும். அப்ப அது வரைக்கும் வாங்கி தானே ஆகணும். அப்ப எப்படி யார் கம்மியா இப்ப இனிமேல் அது இல்ல கம்மியா கொடுக்குறோம்னு சொல்ல, நம்ம இதே தானே தொடரும். இனிமேல் ஏத்துவாங்களான்னு கேட்டது கூட ஏத்த மாட்டோம். என்ன டாரிஃப்ல இருக்கோ அந்த டாரிஃப்ல தான் திருப்பி தொடரும். இது வந்து ஏத்தணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இந்த இடத்துல நான் ஆதித்தன் சார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறது, இந்த ஒரு வருடத்திற்கு வந்து நாங்க வந்து கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இது வந்து தொடர்க்குமான்னு கேட்டா அதற்கான பதில் கொஞ்சம் அவர் வந்து வேற மாதிரி தான் சொன்னார். அப்புறம் தான் அதை யோசிக்கணும், இப்போதைக்கு இந்த வருஷம் இல்லை அப்படின்னு. நம்ம இவ்வளவு காலமா திமுக ஆட்சி காலத்துல என்ன சொன்னாங்கன்னா, வருஷம் ஏத்தணும், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த வேலை செஞ்சாங்க, ஸோ இது நம்ம செஞ்சுதான் ஆகணும், நமக்கு வேற வழி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, போன வருஷமே நினைச்சிருந்தா திமுக இதை நிறுத்தி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நீங்க எப்படி சார் இதை பாக்குறீங்க? எந்த ஸ்டேட்மெண்ட்ல உண்மை இருக்கிறதா நினைக்கிறீங்க? அதாவது நம்ம மின்வாரியத்தோடைய டெபிசிட் வந்து நில் பேலன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம இஷ்டப்படி குறைக்கலாம், கூட்டாமல் இருக்கலாம். டெபிசிட் இருக்கும்போது மத்திய அரசோட உதவி திட்டம் சேர்ந்து விட்ட பிறகு அவங்க சொல்ப வழிகாட்டுப்படி தான் நடக்கணும். அப்போ நம்ம கூட்டி தான் ஆகணும். இப்போ இன்னும் இப்போ வந்து நமக்கு ஒரு யூனிட்டுக்கு 1.10 காசு என்னமோ டெபிசிட் உழுது, கிட்டத்தட்ட உழுது. அப்படி இருந்தால் கூட இந்தியாவிலேயே கட்டணம் குறைவுங்கிறது தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் நமக்கு வந்து ஒரு யூனிட் வந்து இவ்வளவு 3.50, பொதுவாக 5 ஆவரேஜ் பார்த்தா 5.10 வருது. ஆனால் மகாராஷ்டிராவில் 13 போகுது, கர்நாடகாவில் 7-8ன்னு போயிட்டு இருக்கு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா. இது போக
தமிழ்நாடு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டு, மோஸ்ட் இண்டஸ்ட்ரியல். நம்ம வந்து 100% எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஹைடென்ஷன் பவர் வந்து தொழிற்சாலையை கொடுத்துட்டு இருக்கோம். பீகார், ஜார்க்கண்டில் டீசல் ஜென்ரேட்டர் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க, நம்ம கொடுத்துட்ருக்கோம். வீடுகளுக்கு மட்டும் 7 லட்சம், ஒரு எத்தனை 3 கோடி கொடுக்கோம். தொழிற்சாலைகள் சாதாரண 7 லட்சம் கொடுத்துட்ருக்கோம். இவ்வளோ பண்ணும்போது இது தவிர மானியம், கடுமையான மானியம் இந்த தமிழ்நாடு தான். 200 யூனிட் ஃப்ரீ, விவசாயிகளுக்கு மின்சாரம் இல்லை, குடிசைகளுக்கு ஒரு விளக்கு, 17,000 கோடி மானியம் கொடுக்க வேண்டியிருக்கு. கவர்மெண்ட் கொடுத்தா தான் இது சரியாகும். இவ்வளவும் பண்ணும்போது அவன் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவிலேயே டாப் 10 மின் வாரியத்தில் நம்பர் 1 வந்து நம்பர் ஏ கிரேடில் இருக்குது நம்ம மின் வாரியம் தான். ஆனாலும் நமக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் பகிர்மானம், அதாவது டிரான்ஸ்மிஷன், அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதில் லாஸ் ஆகுது. இது போக இப்போ கூட இந்த பணம், இந்த மாதிரி கொள்முதல்லாம் இருக்குல்ல, மீட்டர் வாங்குறது, டிரான்ஸ்ஃபார்ம் வாங்குறது, இதுலலாம் வந்து நமக்கு லாஸ் ஆகுது, ஊழல் நடக்கிறது. ஏன்னா காற்றாலை மின்சாரத்தை வாங்கும்போது என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய நிறுவனத்துலலாம் 10,000 யூனிட் வாங்கிட்டாங்கன்னா 15,000 யூனிட் கணக்கு எழுதுறாங்க. அந்த 5,000 யூனிட்டுக்கு அவனுக்கு பணம் கொடுக்கும்போது அதில் கமிஷன். இப்படி அதெல்லாம் அங்கங்கே அது வந்து வரிசையே வந்துட்டு தான் இருக்கு. இந்த ஆட்சியில் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் பற்றாக்குறை 34% குறைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னால் 58, 56 இருந்திருக்கு. அது அதிமுக ஆட்சியில் 10 அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா அப்போ குறைச்சிட்டு வராங்க. இப்போ ஊழல் பண்ணியும் இவ்வளோ சிறந்த இது பண்ணியும் கூட நம்ம பற்றாக்குறை காரணம் கடந்த 20 வருஷமாக கூட்டிகிட்டே போகுது. காரணம் நம்மகிட்ட வந்து புனல் மின்சாரம் இப்போ ஃபியூச்சரில் வர்ற சான்ஸே இல்லை. அனல் மின் மட்டும்தான். அணு மின்சாரம் கிரீன் எனர்ஜி இருக்குது, அதுக்கு என்ன செய்கிறாங்க, நம்ம கல்பாக்கம் நம்ம முதல்ல 1-2 யூனிட்லாம் நமக்கு கூடங்குளத்தில் கொடுத்தாங்க. மற்றெல்லாம் கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க, ஃபுல்லாக நமக்கு கிடைக்காது. நெய்வேலி நமக்கு ஃபுல்லாக கிடைக்காது. இங்கே தான் தயாரிக்கிறோம், ஆனால் மற்ற ஸ்டேட்டுக்கு போகுது. அப்போ நமக்கு வேறு வாய்ப்புகள் இல்லை. இன்னொன்று, உதய் மின் திட்டத்தில் சேர்ந்த பிறகு நிலக்கரி வாங்கினா என்ன செய்யணும், அதானிகிட்ட வாங்கணும், அவர் சொல்கிற விலைக்கு தான் வாங்கணும், கூடுதல் விலைக்கு கொடுக்கணும். ஏற்கனவே இவங்க தனியாக வாங்கினாலும் அதுலேயும் ஊழல் நடந்துச்சு, அதனால் பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு. ஆனாலும் நம்ம இப்போ அந்த கண்ட்ரோலில் போக வேண்டியிருக்கு. இவ்வளவுதான் சமாளித்து நடத்தும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஒன்று இதை சரி பண்ணணும்னா மானியத்தை குறைக்கணும், கட்டணத்தை கரெக்டாக கமர்ஷியல். ஏன்னா நம்ம வந்து கார்பரேட் கம்பெனி மாதிரி மின் வாரியத்தை நடத்த முடியாது, ஏன்னா பப்ளிக் கொடுக்க வேண்டியிருக்கு. சோலார் எனர்ஜி போட்டால் கூட இப்போ அதுலேயும் பிரச்சனை வந்துட்டு, சோலார் எனர்ஜி சீப்பாக இருக்குது, அவன் கவர்மெண்ட்டாக கொடுக்கும், அது கூட பெரிய பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கு. இந்த கிரெடிட் போடுறது அதெல்லாம் பிரச்சனை வருது. அதனால் இந்த சோலார் எனர்ஜி இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் கட்டாயம் கொண்டு வந்து மேண்டேட்டரி கொண்டு வந்து முழுமையாக மானியம் கொடுத்து வந்தால் அந்த பேர்டன் குறையும் கவர்மெண்ட்டுக்கு. அப்படி குறையும் போது இந்த பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ கூட அவர் இந்த வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு, இந்த எஃபிஷியன்சி கூட்டுறதுக்காக 370 சப்ஸ்டேஷன் வைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு, தேவைப்படுன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, 353 தான் வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபண்டு கிடையாது. இப்படி அதனால் பெரிய பெரிய அளவில் பண்ணும்போது நம்ம வந்து அந்த மின்சார பயன்பாடு வந்து அதிகரிச்சுட்டே போகுது, தொழிற்சாலை வந்துக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். இதே மீறி அவங்க போகணும். ஏன்னா மின்சார ஒழுங்குமுறை வாரியம் என்ன சொல்லுது, முதல்ல 4 பிரிச்சுட்டு எல்லாம் தனியார் மயம் ஆக்குன்னு சொன்னாங்க. நம்மளும் 4 பிரித்தா கூட நம்மளுடைய செயல்பாடு காரணமாக நம்ம கவர்மெண்டே நடத்துது 4 பிரித்தா கூட. ஆதித்தன் சார், இந்த இடத்துலதான் நிர்மல்குமார் அவர்கள் சொல்றாரு, தாவேகா ஆட்சி மட்டும் அமையலைன்னா தனியார் மயம் ஆயிடுக்கும் இந்நேரம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படிதான் பாக்குறீங்களா? தனியார் மயம், அதாவது தனியார் மயம் ஆகாவிட்டா கூட தனியார் எப்படி நடத்துறாங்களோ அதே மாதிரி தான் அந்த நம்ம டான்ஜென்ட்கள் நடத்துது. ஏன்னா எல்லாம் ஒப்பந்தம் பண்ணி நேரம் போடுறது. இப்போ கூட நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காரு, மாதம் மின் கட்ட முடியாது, ஆள் கிடையாது. ஏன் அதையா நீ உங்களால் அவுட் சோர்ஸ் விட வேண்டியதானே, பிரைவேட் விட்டு போக வேண்டியதானே, ஒன்று தனித்தனியாக பிரித்து விடலாம். அது யாரும் விட மாட்டேங்காங்க. இல்ல, அதுக்குதான் மல்டிபிள் ஃபீல்ட் அசஸர்னு எடுத்து அவங்கள அதற்கும் பயன்படுத்தி கொண்டு வேற வேலைக்கும் பயன்படுத்துற மாதிரி ஒரு ஓப்பனிங் அவங்க கொடுக்குறாங்க இல்லையா? கூட்டானா ஊதியம், நமக்கு ஊதியம் குறைவா கொடுத்தா போதும். அந்த மாதிரி பிரச்சனை இவங்க வந்து தொழிற்சங்கம் திமுக இந்த ஸ்ட்ராங்கா இருக்கு மின் வாரியத்துல தான். அதுவும் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க வச்சதுதான் சட்டம். பல ஊர்கள்ல எந்த பிரச்சனையும் எங்களுக்கு தான் தெரியும். கரண்ட் வர்றது இப்போ இன்னைக்கு இந்தியாவிலேயே, அதாவது அர்பன் ஏரியாவில் ஷட் டவுன் ஆகிறது 24 மணி நேரம் ஏதோ போடுறான். ரூரல் 22 மணி. இந்திய வளர்ந்த நாடுகள் ஈக்குவலாக நம்ம இருக்கு. இவ்வளோ எஃபிஷியன்ஸாக இருந்தால் கூட இன்னமும் அதை மேம்படுத்தணும்னா ஊழலை குறைக்கணும், மானியத்தை குறைக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து மற்றவங்களோட நம்ம அந்த நிதி சிக்கல்லேருந்து மீள முடியும். கவர்மெண்ட் கூடுதலாக மானியம் கொடுத்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக பண்ண முடியும்.
சரி. நாகல்சாமி சார், அதாவது கடன் அதிகமாக வாங்கியிருக்காங்க இந்த 5 ஆண்டுகள்ல. இதுலயும் கடன் அதிகமாக பெறப்பட்டிருக்கிறது. ஒரு 89,000 கோடி அளவுக்கு கடன் வாங்கப்பட்டிருக்கிறது. அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா 2026, 27ல பார்த்தா இவங்க கம்மியான ஒரு கடன் வாங்கி தான் நாங்களும் பண்ணணும். ஆனா கம்மியா கடன் வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு சப்ஸ்டேஷனையும் கமிஷன் பண்ணி, இவ்வளவு எக்யூப்மெண்ட் இந்த செலவெல்லாம் பண்ணி, இவ்வளவு ரெக்ரூட்மெண்ட்டும் போட்டு அது பிராக்டிக்கலா அது நடைமுறையில சாத்தியமாகுமா? அது கடனையும் குறைச்சு வாங்கி கொண்டு போக முடியுமா அது லாபகரமா? இழப்பை குறைப்பதன் மூலமாக இப்பொழுது 10,000 கோடி நஷ்டம் வருகிறது என்கின்ற கணக்கை எடுத்துவிட்டு 5,000 கோடி லாபம் வருகின்றதோ அல்லது நஷ்டமே இல்லாமல் வருகின்றதோ என்ற கணக்கை காட்டும் போது அது சாத்தியம்தான். அதாவது மின்சார வாரியத்தில் இது ஒரு பெரிய நிறுவனம். 1,00,000 கோடி வருமானம், 1,00,000 கோடி செலவு என்கின்ற போது இதில் செலவில் 10% குறைத்தாலோ அல்லது வருமானத்தில் 10% அதிகரித்தாலோ இது சமாளிக்கக்கூடிய பிரச்சனை தான். கட்டாயமாக இதை செய்ய முடியும். அவர்கள் 80,000 கோடி கடன் வாங்குவதற்கு பதிலாக இவர்கள் இந்த ஊழல் இல்லாமல் இந்த மின்சார வாரியத்துடைய பணம் வீணாக போகாமல் பாதுகாப்பதன் மூலமாக இதை செய்ய முடியும் என்றுதான் நான் நம்புகின்றேன். ஊழல்னு பேசும்பொழுது நம்ம மேல் லெவல் மட்டும் இல்ல, எல்லா லெவல்லையும் இருக்கு இல்லையா? அது எப்படி அதை ஒழிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது எந்த அளவிற்கு சாத்தியப்படுத்த முடியும் நினைக்கிறீங்க? ஊழல் என்பதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அரசு பணத்திலே ஊழல் செய்வது, இன்னொன்று மக்களிடம் பணம் வசூல் செய்து ஊழல் செய்வது. இந்த 2வது ஊழல் தான் மக்களை அதிகமாக பாதிக்கக்கூடியது. ஒரு புதிய இணைப்புக்காக ஒரு மின்சார வாரியத்திலே ஒரு 10,000 ரூபாய் கொடு, 20,000 ரூபாய் கொடு, 50,000 ரூபாய் கொடு, 5 லட்சம் கொடு என்று கேட்பது நடந்து கொண்டுதான் இருந்தது. அதை தடுத்து நிறுத்தினாலே மக்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். முதலில் ஒழிக்கப்பட வேண்டிய ஊழல் இந்த மக்களிடமிருந்து வசூல் செய்யக்கூடிய இந்த ஊழலை குறைத்தால் மக்கள் சந்தோஷப்படுவார்கள். இதுதான் பெரிய ஊழல். 2வது மின்சார வாரியத்தினுடைய பணத்திலிருந்தே ஊழல் செய்வது. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் மேல் தட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இதை தவிர்த்து இந்த ஊழலை குறைத்து அந்த மின்சார வாரியத்தினுடைய செலவை குறைப்பதன் மூலமாக இதை ஈடுகட்ட முடியும் என்று நான் நம்புகின்றேன். கட்டாயமாக செய்ய முடியும். இதை அங்க இருக்கிற ஒவ்வொரு அதிகாரியும் அங்கு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இதை ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு இந்த மின்சார வாரியத்திலே ஊழல் நடக்கக்கூடாது, அதனுடைய பணத்திலிருந்து ஒரு பைசா கூட வீணாக கூடாது என்கின்ற ஒரு நிலைமை எடுத்துக்கொண்டால் கட்டாயமாக இதை செய்ய முடியும். அவர்கள் இந்த சப்ஸ்டேஷன் என்பது ஏதோ இன்று புதிதாக நடப்பதல்ல. ஆண்டுதோறும் ஒரு இலக்கு வைத்து 60 சப்ஸ்டேஷன்கள் அல்லது 100 சப்ஸ்டேஷன்கள் என்று கணக்கு வைத்து ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் புதிய சப்ஸ்டேஷன் போட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். எனவே அது கட்டாயமாக தேவை. அதை அவர்களால் செய்ய முடியும். இந்த வருமானத்தை கொண்டே அவர்களால் செய்ய முடியும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதே நேரத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் 25 ஆண்டுகளுக்கு பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் இன்னும் பயன்பாட்டுல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 44,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப அதோட எஃபிஷியன்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? இப்போ அது அத்தனையுமே நம்மளால அப்படியே ஃபுல்லா ரீப்ளேஸ், ஏன்னா வருஷம் நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட அவங்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,47,000 வரைக்கும் நம்பர்ஸ் காட்டுறாங்க. அந்த அளவிற்கு வாங்கப்பட்டிருக்குன்றாங்க எல்லா லெவல்லையும். ஸோ அப்போ இது எப்படி சார் 25 வருட பழச நம்ம ஏன் அப்ப வச்சுக்கிட்டே இருக்கோம்? அது எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்? இல்ல, ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு லைஃப் இருக்கும். நீங்க தெர்மல் பவர், ஹைட்ரல் பவர் பிளான்ட்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 25 ஆண்டு காலம்னு குறித்திருப்பார்கள். ஆனாலும் கூட 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவழித்து அதை மீண்டும் மேம்படுத்தி இன்னும் 25 ஆண்டுகளுக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். நிறைய மின் நிலையங்கள் அப்படித்தான் நம்ம நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது போல டிரான்ஸ்ஃபார்மர்கள், லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்கள் பழுதாகி போனால் அதை மீண்டும் பழுது பார்த்து அதை அதனுடைய லைஃப் பீரியடை விட அதிகமான காலங்களுக்கு உபயோகப்படுத்துவது என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வரக்கூடியதுதான். எனவே அதில் ஒன்றும் குறைகள் இருப்பதாக தெரியவில்லை. எப்படி நீங்கள் பஸ் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளுக்கு மேல் புதிய பஸ் விட வேண்டும் என்று சொன்னாலும் கூட 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் என்று அவர்கள் நடத்துகின்றார்கள். இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து மின்சாரம் இங்க இருக்கக்கூடிய பஸ்களை நான் பீகாரில் இருக்கும் போது தமிழ்நாட்டிலிருந்து பஸ்களை ஏலத்தில் எடுத்து கொண்டு
டப்பா பஸ்களை கொண்டுட்டு வந்து மீண்டும் அங்கு ஓட்டுவார்கள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக ஓட்டுவார்கள். அது போல ஒரு எந்த பொருளுக்கும் ஒரு லைஃப் என்று இருந்தாலும் கூட அதை பழுது பார்ப்பதன் மூலமாகவும் அதை சீரமைப்பதன் மூலமாகவும் அதனுடைய வாழ்நாளை அதிகப்படுத்த முடியும். அப்படித்தான் இந்த டிரான்ஸ்பார்மர்களும் பழுதுபட்டால் உடனடியாக மாற்றி வேற டிரான்ஸ்பார்மர்களை போட்டு அதனுடைய காலத்தை அதிகப்படுத்த முடியும். அதனால ஒன்று தவறு இல்லை. சரி. சரத்ராஜன் சார், அதாவது இப்போ பார்க்கும்போது அவர் சில விஷயங்கள் சார் மக்களிடமிருந்து வசூல் செய்யக்கூடிய அந்த இதே நிறுத்தினாவே போதும் அப்படிங்கிறாரு. அது வந்து அது ஒரு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஓரளவுக்கு மிடில்ல இருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நடைமுறையாக நம்ம பார்க்குறோம். எல்லாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க யாரெல்லாம் வந்து கேட்க. இப்போ இது எப்படி இது பண்ணிங்கன்னா இங்கே உள்ளுக்குள்ளேயே ஒரு அஜிடேஷன் வந்துடாதா? ஊழியர்களுக்குள்ளேயே ஒரு ஒரு அதிருப்தி இருக்காதா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? அதே நேரத்தில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் சொல்லியிருக்காரு இந்த கட்டண உயர்வு கிடையாதுன்னு. அப்போ மற்ற 4 வருஷத்துக்கும் அதுக்கப்புறமா எப்படி முடிவு பண்ணுவாங்கன்றது, அதாவது இப்போ ஏதோ ஒரு இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா தான் இதை எடுத்துக்க முடியுமா, இல்லை 5 வருடங்களுக்குமே மக்களுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? மக்களுக்கு தேவையானதை தெளிவாக செய்வாங்க மேடம். ஏன்னா வந்து அவங்க சொன்னது என்னன்னா 6 months. அந்த 6 monthsல வந்து எங்களால் முடிஞ்ச அளவு என்னென்ன மாற்றம்லாம் பண்ண முடியுமோ அதை நாங்கள் சேஞ்சஸ் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி அவர் சொன்னது வந்து 1 yearக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, டேரிஃபில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுன்னு சொன்னது வந்து அது பர்மனண்ட்டானு கேட்டால் லேட்டர் தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அது எந்த அளவுக்கு மின்சாரம் நம்மளுக்கு உற்பத்தி ஆகி அது எஃபிஷியன்ஸாக மக்களுக்கு நம்மளோட தேவைகளை எப்படி சரி செய்கிறாங்களோ அப்போ தான் அது பாசிபிளாகவே நம்மளுக்கு தெரியுமே தவிர நம்ம அதை டிசைட் பண்ண முடியாது நம்மளுக்கு அது பாசிபிளாக இல்லையான்னு. ஆனால் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, கீழே இருக்கிறவர்கள் கீழ் லெவலில் இருக்கிறவங்க சார் சொன்ன மாதிரி 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று வந்து வாரியத்திற்குள்ளே இருக்க பணத்தை வைத்து ஊழல் செய்வது, இன்னொன்று வந்து மக்களிடத்திலே ஊழல் செய்வது. ஆமாம், இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதா ஒரு 3 phase கரண்ட் வாங்கணுன்னா ஒரு 35,000 ரூபா கேட்குறாங்க. அது 35,000 ரூபா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஊழலாக தான் நம்ம பார்க்க முடியும். கவர்மெண்ட்டோட நம்ம பண்ணுற கிடையாது, கவர்மெண்ட் ஆஃபீஸ் கிடையாது, அது நம்ம கொடுத்து தான் வாங்க முடியும். ஏன்னா நம்ம இல்லைன்னா அது பேப்பர் சரியில்லை, அதுக்கு தெரிய டாக்குமெண்டேஷன் சரியில்லை. அந்த இடத்துல தான் தாவேகா அரசுக்கு சிக்கல் வரப்போகுதா? ஏன்னா எல்லா துறையிலும் ஊழல் இருக்காதுன்னு சொல்றது மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? நான் போனா என் வேலை ஈஸியா நடந்துடணும், ஏன்னா லஞ்சம் கொடுக்க கூடாது. நேற்றைய தினம் 400 பேருக்கு ஏஇ போஸ்ட் கொடுத்துருக்காங்க. யாருக்கிட்ட 25 லட்ச ரூபா வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போட்டு கொடுக்கல. ஏன்னா இதற்கு முந்தைய ஆட்சியில் வந்தவங்க எல்லாருமே தாங்கள் பணம் கொடுத்து தான் வேலைக்கே வந்திருக்காங்க. ஸோ அதை பேர் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. நேற்றையிலேருந்து ஒரு மாற்றம். அது இல்லாமல் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க 15,000 + 5,000 அவங்க விட்டு போன 20,000 நியூ எம்ப்ளாயீஸை உள்ளே எடுக்கிறாங்க. அப்போது அவங்க தெளிவானவர்களை உள்ளே எடுக்கும் போது இந்த ஊழலற்ற ஆட்சியை நிலைநிறுத்துறதுக்கு தான் இது ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இது உள்ளே வரும்போதே ஊழலை தடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த ஊழலை தடுக்கணும்னா மேடம் நம்ம இந்த பொசிஷனில் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு போடுறவங்க காசு வாங்காமல் போட்டிருந்தா இந்த ஊழல் வந்திருக்காது. இங்கே பணம் கொடுத்து தான் நான் வேலைக்கு வந்தேன், நான் பணம் கொடுத்து தான் வேலைக்கு வந்தேன், நான் போய் மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி அதை சரி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மென்டாலிட்டியில் வரனால தான் இந்த ஊழல் வந்து பெருசாச்சு. இது கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் வரணும் தான் இந்த காலி இடங்களை நிரப்புறதுக்கு. இல்லை, அமைச்சர் சொல்லும்போது விஞ்ஞான ஊழல் அப்படின்றார். அப்போ அதை ப்ரூவே பண்ண முடியாத விஷயம் இருக்குமா? அப்போ அதை வெறும் வந்து சொல்கிறதோடு நின்று போயிடுமா? அது எப்படி நீங்கள் இப்போ திமுக வந்து ஆட்சியாளர்கள் இல்லாதவர்கள் மேலே குற்றச்சாட்டு வருது. அவங்க அரசுக்குள்ளேயே இல்லை, வெளியில் இருக்காங்க, அவங்க தான் நிழல் அரசு நடத்துகிறாங்கன்னு குற்றச்சாட்டு ஸ்ட்ரைட்டாகவே அமைச்சர் வைக்கிறார். அவர் சொல்லவே சொல்றாரு, ரொம்ப தெளிவாவே சொல்றாரு, இவங்களும் தான் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆனா விஞ்ஞான ஊழல்ன்ற இன்னொரு வார்த்தையை சேர்த்தே சொல்றாரு. அப்ப இது ப்ரூவே பண்ண முடியாதா? அப்ப இதனால என்ன பிரயோஜனம்? இது வெறும் இல்ல, கண்டிப்பா இத வந்து தெளிவா இந்த ஊழல் பண்ணவங்கள அரசாங்க பணத்தை யாரு தொட்டு இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி தொட்டவங்களா சரி, அது டெஃபினட்டா நல்லா இருக்கு சார். விஞ்ஞான ஊழல்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ரூவ் பண்ண முடியாதுன்றது தான் நான் புரிஞ்சுக்க முடியும். இல்ல மேடம், அது டெஃபினட்டா பண்ணுவாங்க. ஏன்னா கண்டிப்பா அதை வந்து எப்படி பண்ணாங்கன்றத அதுக்கு தான் வந்து ஒரு டீம் அவங்க அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு டீம் வச்சு தான் இவங்க கண்டிப்பா இந்த ஊழல் எங்கெங்க எப்படிலாம் நடந்ததுன்றத தெளிவா கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இன்றைக்கு கூட வந்து திமுக தலைவர் சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு எந்த கட்சி வந்து திமுக மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தா கூட அது இன்னி வரைக்கும் யாருமே ப்ரூவ் பண்ணதில்லை. இந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு விஷயமே திமுகவுக்கு நடக்கல, என்ன வேணாலும் நாங்கள் பார்த்துக்கிறோன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அது வந்து அவர் காமனாக சொல்றாரு. அவர் வந்து இன்னைக்கு நடக்கிற ரெய்ட் பேஸ் பண்ணி அதை வந்து சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் அதுதானே உண்மையாகவும் இருக்கிறது. இது வரைக்கும் சென்ட்ரல் வரைக்கும் வந்து ஒரு
பெரிய குற்றச்சாட்டு எல்லாம் திமுக மேல வைக்கப்பட்டது. பட் இன்னி வரைக்கும் எதுவும் ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு இதற்கு முன்னாடி ஆட்சி செய்தவர்களோ அதற்கு முன்னாடி ஆட்சி செய்தவர்களோ திராவிடர்கள் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்தார்கள். அவர்கள் 2 பேருமே ஊழல் செய்து அவர்கள் ஒருத்தர் ஊழலை விட்டு கொடுத்துக்கிட்டாங்க. ஆனா தாவேகாவை பொறுத்தவரை தெளிவாக மக்களோட பணத்தை என்றைக்குமே தொடமாட்டாங்க, ஊழல் செய்தவங்கள விட மாட்டாங்க. நம்ம நான் தான் சொல்கிறேனே, நம்ம இன்னைக்கு இதெல்லாம் நடக்குமா, இதை பாசிபிள் இல்லை, அப்படி நடக்காதுன்னு நினச்சி தான் இனி நடக்காதுன்னு நினச்சி வரமாட்டாங்கன்னு நினச்சி தான் இப்போ இன்றைக்கி வந்துட்டாங்க, முதலமைச்சர் ஆகிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஊழல் பண்ணவங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சி நிறைய பேர் ஃப்ரீயாகவே சுற்றலாம். ஆனால் நான் சொல்கிறேன், டெஃபினட்டாக இந்த ஊழல் பண்ணவங்க எல்லாருமே மாட்டுவாங்க. சரி, ஆதித்தன் சார், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ற மாதிரி நம்ம எல்லாமே விஞ்ஞான ஊழல்னு சொல்லும் பொழுதே நிச்சயமா என்னுடைய சந்தேகம் கரெக்டாக தானே இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க இது? இப்போ எல்லா இடத்துலையும் இவங்க சொல்றாங்க. இப்போ நிதித்துறையிலையும் பார்த்தா நிறைய லீக்கேஜஸ் இருக்கு. இப்போ நம்மளுக்கே தெரியும், கனிம வளத்துறையில் இருக்கு, டாஸ்மாக்ல இருக்குன்னு காலங்காலமாக நம்மளும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் இன்னி வரைக்கும் யாரையும் குற்றம் தான் சாட்டியிருக்காங்களே தவிர பெரிய அளவில் வழக்கில் சிக்கி தண்டனை பெற்றவர்கள் அப்படின்னா ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் நம்ம தமிழகத்தில் பார்க்குறோம். ஸோ இதுவும் அப்படி ஒன்றாதான் நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை உண்மையிலே ஏதாவது ஒரு இன்டென்ஷன் இருக்கும், நிச்சயமாக இதை எடுத்துகிட்டு போவாங்க, இது விரைவில் இது ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ அந்த வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணுறது இந்த பழைய ஆட்சி மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ அவர் சொன்னார், இன்னைக்கு பணி நியமன ஆணையம் நேரத்து கொடுத்தாங்களே, அது கூட திமுக ஆட்சியில் கடைசி கட்டத்தில் அவங்க செலக்ட் பண்ணி வைக்கப்பட்டவங்க தான். அதில் 350 பேருக்கு இவங்க பணி நியமனம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் எப்படி ஊழல் சொல்ல முடியும்? இப்போ இல்லைன்னு சொல்கிறவங்க அங்கே தான் செலக்ட் பண்ணாங்க. எல்லாத்துலேயுமே ஊழல் இருக்கலாம், நம்ம இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லாத்தையும் அவங்க எல்லாத்தையும் ஊழல்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த மின்சார பொருட்கள் கொள்முதல் பண்ணுறது, சோலார் யூனிட்டில் பணம் தனியாட்ட வாங்குறது, இதிலெல்லாம் கட்டாயம் கமிஷன் அந்த இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதை எப்படி ஓப்பனாக ட்ரெண்டை விட்டு எப்படி பண்ணுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம அதிமுக ஆட்சி காலத்தில் கமுதியில் அதானிக்கு பெரிய பவர் ப்ராஜெக்ட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அதில் என்னென்ன பிரச்சனைலாம் வந்தது எல்லாம் தெரியும். இதனால இப்போ அந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை வந்துட்டு, சோலார் பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்ததுனால. இப்போ இதெல்லாம் பார்க்குற யாரும் கிடையாது. மொத்த எடுத்தவன ஊழல் சொல்கிறாங்க இல்லையா. அந்த மின்வாரியம் சிறப்பாக நடைபெறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி இப்போ நான் நம்ம லாஸ் அண்ட் லேபிலிட்டி என்ன இருக்குது மின்வாரியத்துக்கு? ஒரு பக்கம் கடன், அதாவது ஒரு பக்கம் கடன், இன்னொரு பக்கம் இந்த மானியம் கொடுக்கறனால வர்ற கடன், அந்த பற்றாக்குறை. இந்த ரெண்டையும் நம்ம எப்படி குறைக்கணும்னு பார்க்கணும். நம்ம மற்ற ஸ்டேட்லாம் கம்பேர் பண்ணால் தமிழ்நாடு தான் நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணுது, குறைஞ்ச கட்டணமும் இருக்குது. அதுலேயும் நம்ம ஊழல் நம்ம இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதை எப்படி சரி பண்ணுன்னு பார்க்கணும். இப்போ எல்லாமே திறந்த டெண்டர்லாம் இப்போ விஜய் ஆட்சியில் டெண்டர்லாம் ஓப்பன் கண்ட்ரி கொடுக்க போகிறோம், எல்லாமே திறந்த அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாளே இந்த லிமிடெட் டெண்டர்லாம் ஒரே நாளில் மூடிலாம் பிரச்சனை ஆச்சு. இப்போ அதே தான் சரி பண்ணிட்டு வர்றாங்க. அதெல்லாம் போக தான் இந்த டெண்டர் எல்லாத்தையுமே ஓப்பனாக கொண்டு வரும்போது, இப்போ மின்மாட்டி டெண்டர் சொன்னாங்க ரத்து பண்ணியாச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு சொல்லி. இந்த மின்சாரம் இந்த மீட்டர், புது மீட்டர், டிஜிட்டல் மீட்டர் வைக்கிற அதுவும் சரியாக வரல இன்னும். இப்போலாம் வைக்க நமக்கு அது என்ன ஆகுது, லேட் ஆக 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 இங்கே அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிட்டே போகும். 25,000-40,000 மின்மாட்டி மாத்திரா நமக்கு மின்சாரம் சிக்கனம் வரும். ஆனால் மாத்திர முடிவு எடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் போயிட்டே இருந்தால் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் எங்கே வரும், அதுக்கு பார்க்கணும். சப்ஸ்டேஷன் இதெல்லாம் உடனே கூட இப்போ லேட்டஸ்ட் எவ்வளவோ மாடல் வந்தாச்சு மின்சாரத்தை துறையில், அதெல்லாம் உடனே அமுல்படுத்தினா தான் வரும். அதுக்கு இந்த ஊழல் இல்லைங்கிறது இந்த சார் சொன்ன மாதிரி 2 விதம் மக்கள்கிட்ட உள்ள அதை தடுக்கவே முடியாது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி மின்சாரம் வாங்கிக்கலாம் சொல்லுவான். ஆனால் ஃபோர்மன் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு பணம் இல்லாமல் வைக்க மாட்டான். இன்னைக்கு சென்னையில் ஒரு பெரிய ஓசோன்னு பெரிய மல்டி லெவல் பெரிய பலமாடி அடுக்குமாடி குடித்த பாருங்கள், 10 வருஷம் மின்சாரமே எல்லாம் ஓட்டிடுறாங்க டீசல் வச்சு. காரணம் மின்சார வாரியத்தை ஒன்றும் பிரச்சனை, பணமாக தான் இருக்கும். இப்படி தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம கீழ்மட்ட அதிகாரிகள்கிட்ட போய் பணம் வாங்குற குறைக்கணும். இன்னொன்று ஆள் பற்றாக்குறை. இது ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனியார் மையம் ஆக்கக்கூடாது, ஆனால் நம்மளே தனியார் மாதிரி நடத்துகிறாங்க. அப்போ எல்லாமே அவுட் சோர்ஸிங் விட்றாங்க, ஆள் எடுக்கிறது இல்லை. அதனால தான் இப்போ 75,000 பேர் வேண்டிங்கன்னா எங்கே போவாங்க, ஆளே கிடையாது. இந்த மாதிரி இந்த கீழ்மட்ட வேலையை படித்த எல்லாருமே வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிக்கலாம். இங்கே அந்த மாதிரி ஆள் கிடைக்காது. இப்போ ஊர்லலாம் மின்சார போஸ்ட்டில் ஏறுறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ ஒரே ஆளே 5 கிராமம் 10 கிராமத்துக்கு போடுறான். அவன் எப்படி போய் எதாவது பிரச்சனை தான் பார்ப்பான். அதுவும் சென்னை மாதிரி போன்ற நகரங்களில் மின்சார விநியோகம் ஈஸி, பகிர்மானம் ஈஸி. கிராமங்களில் ரூரல் பகுதியில் கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு கிலோமீட்டர் 5 நிமிஷம் 10 கிலோமீட்டர் 100 அடி 200 அடி தள்ளி இருக்கும். அப்போ மின்சார பகிர்மானத்தில்
டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ் ஆகும், பயிர்மானம் லாஸ் ஆகும். இந்தியாவிலே அதான் பெரிய லாஸ். நம்ம தமிழ்நாட்டில் வந்து மின்வாரி வந்து அதிகமாக லாஸ் ஆகுது. இந்த 2 துறையெல்லாம் அதிக லாஸ் ஆகுது. அதனால தான் 200 யூனிட் ஃப்ரீன்னு கொடுத்து பார்க்குறாங்க. அப்படின்னா லாஸ் குறைக்க முடியல. கிட்டத்தட்ட லாஸ் வந்து 17.39% லாஸ். அதை குறைச்சாலே நமக்கு வந்து தன்னால் சரி பண்ணி வரும். அந்த மாதிரி டெஃபிஷியன்சியே இந்த மாதிரி லாஸ் எல்லாம் குறைக்கணும். ஊழல் அதை இந்த கொள்முதலாம் ஒழுங்காக டெண்டை விட்டு ஒழுங்கான இதை வச்சு பண்ணாலே சரியாக வந்துடும். ஆனால் வேணால் பேருக்கு வேணால் ஒரு இதை தனியார் மயம் ஆக்கி பாருங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை. ஏன்னா ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலேயே மதுரை மாநகராட்சியில் மாநகராட்சி தான் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தாங்க, இபிலேருந்து தனியாக வாங்கி. இதனால மாநகராட்சி தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்போ அதுக்கும் ஒரு ட்ரை பண்ணுறாங்க. பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் எங்கிட்ட கொடுத்துருங்க கேட்குறாங்க. அது என்ன அரசு எப்படி முடியும்னா அது எடுத்தாச்சுன்னா தொழிற்சங்களோட போராட்டம் சந்திக்கணும், பெரிய பிரச்சனைலாம் வரும். இதெல்லாம் சமாளித்து தான் ஒவ்வொருத்தரும் கவர்மெண்ட்டை நடத்திட்டு இருக்காங்க. சரி. நாகல்சாமி சார், உற்பத்தி பத்தி பேசும்போது நம்மளுடைய ஓன் உற்பத்தி பண்றது ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு வந்து தான் காட்டுறது புள்ளி விவரங்கள்லாம். அப்போ வந்து உற்பத்தியில நம்ம ஓரளவுக்கு தன்னிறைவை அடையணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டிய இது இருக்குது? சப்ஸ்டேஷன்ஸ் ஒரு விஷயம் சொல்றாங்க. இதை தாண்டி நம்ம இன்னும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அதே நேரத்தில் நம்ம அதை கடன் அதெல்லாமும் குறைக்கணும், நிதியும் பார்த்துக்கணும், இதையும் பார்த்துக்கணும். அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு சார்? இதுல நம்முடைய ஓன் உற்பத்தி என்று வரும்போது அதனுடைய விலை குறைவாக இருக்கும். ஆரம்பத்திலிருந்தே நாம் தமிழ்நாடு மின்சார வாரியம் உற்பத்தி செய்யக்கூடிய மின் நிலையங்களோடு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மின் நிலையங்களிலிருந்து வரக்கூடிய மின்சாரம் சேர்ந்து நமக்கு தேவையானதாக இருந்தது. இப்பொழுது புதிய மின் நிலையங்களை அவர்கள் விரைவாக அதை நிறைவேற்றி விரைவாக உற்பத்தியை தொடங்கினால் இது ஓரளவுக்கு அதிக அளவுக்கு மின்சார வாரியத்தினுடைய மின்சாரமே உற்பத்தி ஆகும். எண்ணூரில் இருக்கக்கூடிய நிலையம், உடன்குடி, இப்படி பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய புதிய மின் நிலையங்களை வேகப்படுத்தி அதை உடனடியாக உற்பத்திக்கு கொண்டு வர வேண்டும். அதே போல அவர்கள் ஒரு நீண்ட கால ஒப்பந்தம் 15 ஆண்டு காலத்துக்கு ஒப்பந்தம் போட்டு இருக்கின்றார்கள். அதிலிருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்தை அவர்கள் வாங்கித்தான் ஆக வேண்டும். ஆனால் அதன் அதிக விலை கொடுத்து வாங்குகிறார்கள். அதை நான் என்னுடைய அறிக்கையிலேயே கொடுத்திருந்தேன். அதை அவர்கள் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மின்சார பற்றாக்குறை என்பது இப்போதைக்கு இல்லை. மின்சாரத்தை அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு மின்சாரம் தேவையோ அதை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு மின்சார வாரியத்தினுடைய உற்பத்தியும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய உற்பத்தியும் தனியாருடைய உற்பத்தியும் இவர்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கக்கூடிய உற்பத்தியும் சேர்ந்தாலே இவர்களுக்கு போதுமான அளவுக்கு மின்சாரம் கிடைக்கின்றது. அதை சரியாக விநியோகிப்பதும் மக்களுக்கு எந்த பிரச்சனைகள் இல்லாமல் அதனுடைய டெக்னிக்கல் லாஸ் இல்லாமல் குறைப்பதற்கும் முயற்சிகள் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அமைச்சர் இன்னொன்னு சொல்றாரு, ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்டர்ஸ்ல இருந்து நம்ம லாங் டேர்ம் கான்ட்ராக்டர் எல்லாரையும் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. அது பாசிபிளா சார்? ரெண்டுமே தேவைப்படும். நீண்ட காலத்துக்கும் தேவைப்படும், குறைவான காலத்துக்கும் தேவைப்படும். ஏனென்றால் நீண்ட காலத்துக்கு போட்டு நமக்கு மின்சாரம் தேவையில்லாம போனால் அது நமக்கு வீணாக போய்விடும். எனவே குறைந்த காலத்துக்கும் தேவைப்படும். ஆனால் நம்முடைய நோக்கம் எல்லாமே வந்து விலையை குறைவான விலையில் வாங்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். மின் உற்பத்தியாளர்கள் அதிக அளவிலே கொள்ளையடிப்பதற்கான வாய்ப்பை நாம் கொடுக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்க மின்சார வாரியத்தில் இன்னொரு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை, இந்த மின்சார வாரியத்தினுடைய அந்த ஹைரார்க்கியல் லெவல் வந்து ஒரு அரசு தலையீட்டினால், அரசியல்வாதிகளினுடைய தலையீட்டினால் ஒரு சீஃப் என்ஜினியர் அவருக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய சூப்பரண்டிங் என்ஜினியரை கட்டுப்படுத்தவும் அவருக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியரை கட்டுப்படுத்துவதற்கான அந்த உரிமைகள், அந்த அதிகாரத்தை அவர்கள் பறித்து விட்டார்கள். அதை மீண்டும் அவர்களுக்கு கொடுத்து அந்த ஒவ்வொரு அதிகாரியும் தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்களுடைய வேலையை சரியாக கவனித்து அவர்களை வேலை வாங்குவதே என்பதை அவர்கள் நிலைநிறுத்தினால் மின்சார வாரியம் மிகப்பெரிய அளவிலே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நிறுவனமாக மாறும். எனவே இது அரசியல்வாதிகளின் தலையீட்டினால் கீழ் இருக்கக்கூடிய ஒருவருக்கு சலுகை செய்வதற்காக மேல் இருக்கக்கூடிய அதிகாரியை தண்டித்தால் அவர் அதை கீழ் இருக்கக்கூடியவர்களிடம் வேலை வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உண்டாக்கி விட்டார்கள். அதை அவர்கள் சரி செய்து அதிகாரிகளுடைய அதிகாரங்களை அவர்களுக்கு மீண்டும் திரும்பி கொடுத்து அவர்கள் கீழ் வேலை செய்யக்கூடியவர்களை அவர்கள் வேலை வாங்கும்படி அவர்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அடுத்த ஒரு சஜஷனாக சொல்லுகின்றேன்.
ரைட் சார், உங்கள் நிறைவு பார்வையை அதை எடுத்துக்கிறேன். சரத்ராஜன் சார், அதாவது ஒரு ஊழலை வந்து ப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சில நேரங்களில் சொல்லும்போது இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னாவே ஆளுநர் இன்னும் அனுமதி கொடுக்கல, அங்கே தான் இருக்குது அப்படின்ற ஒரு எப்படி திமுக வந்து அதிமுகவுக்கு சொன்னாங்களோ பாருங்கள், அவங்க முன்னாள் அமைச்சர்கள் மேலாம் நாங்கள் வந்த உடனே ஊழல் குற்றச்சாட்டுகளை கையில் எடுப்போம்னாங்க, சில இதெல்லாம் போனாங்க. ஆனாலும் அவர்கள் அப்படியே கிடப்பில் தான் போடப்பட்டதை நம்ம பார்க்குறோம். எதுக்காகனா ஆளுநர் அனுமதி கொடுக்கலன்னு கடைசியா சொன்னாங்க. இப்ப நீங்க அதை வந்து தாவேக்கா முன்னாடியே சொல்லுதா? அப்படி இருக்கும் பொழுது அப்ப இந்த ஊழல்ன்றது வந்து ஒரு நிஜமாவே ஒரு அரசியலுக்கு மக்களை ஒரு ஈர்க்கறதுக்கு ஆனா ஒரு காயின் பண்ணப்படுற ஒரு வார்த்தை அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. இதை எப்படி வந்து ஆளுநர் அனுமதி இல்லாம சில விஷயங்களை செய்ய முடியாதுன்னா எப்படி இது ப்ரூவ் ஆக போகுது அப்படிங்கிறது? கண்டிப்பா மேடம், இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஊழல் பண்ணவர்களை வெளிரகமாக யார் யார் என்னென்ன ஊழல், அது விஞ்ஞான ஊழலாக இருக்கட்டும், தெரியாமல் பண்ண ஊழலாக இருக்கட்டும், இல்லை தெரிஞ்சே 16 துறை பிரிச்சுட்டு ஊழல் பண்ணவங்களா இருக்கட்டும், அது வெளிப்படையாக யார் பண்ணாங்களோ பகிரங்கமாக வெளியே வரும். இது ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை ஊழல் பண்ணவர்களை கண்டிப்பாக தாவேக அரசு விடாது. அது எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணாலும் போய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ட். ஓகே, நாங்கள் உங்களோட இறுதி பார்வையை அதை எடுத்துக்கிறோம். ஆதித்தன் சார், இந்த அரசு வந்து ஒரு தனிப்பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசு இல்லை, கூட்டணி வந்து நிறைய கட்சிகளுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இந்த ஆட்சி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ தங்க மோதிரம் திட்டத்தை அனௌன்ஸ் பண்ண உடனேயே திருமாவளவன் அவர்கள் அதற்கு வந்து இல்லை, இதை நீங்கள் இப்படி பண்ணலாம், இந்த நேரத்தில் இந்த பணத்தை இங்கே செலவிடுவது சரியாக இருக்காதுன்னு உடனடியாக ஒரு சஜஷன்ஸ் வர்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த மாதிரி பெரிய அளவில் ஒரு ஊழல் இதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போய் இவங்களுக்கெல்லாம் கேஸை போட்டு இவங்களெல்லாம் கொண்டு போகும்போது அப்போ கூட ஒரு அழுத்தம், ஒரு நெருக்கடி இந்த அரசுக்கு ஏன் வராமல் போகும்? கண்டிப்பாக வரும்ல. அப்போ அவங்களோட நடவடிக்கை முழுசாக எடுக்க முடியாமல் போகும். அந்த ஊழலை ஒழிப்போன்னு சொல்கிறதும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே நின்று போயிடும் இல்லையா? ஆமாம், அதான் தனி மெஜாரிட்டி அவருக்கு மட்டுமே இருந்ததுன்னா அதை விரைவாக நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த மாதிரி ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் அந்த வேகத்துக்கு போவாங்களா? ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களா அந்த தங்க மோர் திட்டத்தை, அதாவது மருத்துவ சேவை கழகம்னு தனியாக வச்சுக்கோங்க. டாஸ்மாக் சாராயம் வாங்குற மாதிரி மருத்துவ சேவை மருந்து வாங்கும். அந்த மருந்து வாங்குற சேவை கழகத்தை போய் தங்க மோதிரம் வாங்க சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க எல்லாருமே, அதை வந்து சமூக நலத்துறை ஒப்படைங்க, அவங்க கொடுத்து போங்க. ஏன்னா மருத்துவ சேவை கழகம் வாங்கினா அதில் உள்ள ஃபண்டு இங்கே போகும். இப்போ மருந்து எங்கே வாங்குவாங்க? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு மருந்து தட்டுப்பாடு ஆகும். இப்படி சில முடிவுகள் வந்து நுணுக்கமாக பார்த்து அவங்க எடுக்கணும். இப்போ நம்ம மின்சார வாரியத்துக்கு போகும்போதே மின்சாரத்தை எங்கெல்லாம் கொள்முதலாக, சோலார் கொள்முதல், காற்றாலை கொள்முதல் பண்ணுறாங்க, வெளியே தனியாட்ட வாங்குறாங்க. இந்த மூணுலையுமே ஊழல் நடக்குது. ஏன்னா ஏடிஎம்கேல 25 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டாங்க, 6 ரூபாய் கூடுதல் யூனிட் போட்டாங்க. அதை அடுத்த ஆட்சி வந்தாலும் அவங்களும் அதை கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அதை நம்ம கட் பண்ண முடியாது. அப்போ அவங்க பண்ண ஊழல் இவங்க சுமக்கணும். இப்போ இவங்க பண்ணுறது அடுத்த ஆட்சி இந்த மாதிரி தான் வருது. அதை இவங்க எப்படி ஆக்ஷன் எடுக்க போகிறான்னு தெரியல. எவ்வளோ மின் வாரியத்தை ரொம்ப கை வச்சாங்கன்னா ஷாக் அடிக்கும், ஆட்சிக்கும் ஷாக் அடிக்கும். அப்படி தான் வரும். ஏன்னா கூட்டணியில் இருக்கிறதெல்லாம் அந்த மின் வாரியத்தில் உள்ள தொழிற்சங்கங்கள்லாம் அங்கே அந்த விஜய் கூட்டணியில் தான் இருக்காங்க, திமுக கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம்லாம். ஆனால் அது கட்டாயம் பிரச்சனை வரத்தான் செய்யும். அதனால் இவங்க நினைக்கிற அளவுக்கு தீவிரமான எடுத்தவிட ஊழல் போட்டு எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அப்போ பார்ப்போம் நம்ம எந்த அளவிற்கு ஊழல் வந்து இங்கேருந்து ஒழியுது, மின் வாரியத்துறை எப்படி வந்து லாபத்திற்கு போதா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். கருத்துக்களுக்கு உங்கள் மூவருக்குமே மிக்க நன்றி.